ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எக்லெஸ் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஓவன் யூஸ் பண்ணாமல், பட்டர் யூஸ் பண்ணாமல், மைதா மாவும் யூஸ் பண்ணாமல், வீட் ஃப்ளோர் வச்சு, அதாவது கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான ஸ்பாஞ்சி கேக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த கேக் பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் 1 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சர்க்கரையை நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்போவுமே கேக் செய்யும்போது சர்க்கரையை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அடுத்ததாக 1 டம்ளர் அளவுக்கு புளிக்காத நல்ல கெட்டியான தயிரை இது கூட சேர்த்துக்கிறேன். நீங்கள் தயிரை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே கேக் செய்கிறதுக்கு முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுருங்க. அதோட சில்னஸ்லாம் போனதுக்கு பிறகு தான் நம்ம கேக் செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ தயிரும் சர்க்கரையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு ஆயில் இது கூட சேர்த்துக்கிறேன். ரீஃபைண்ட் ஆயிலு இல்லாட்டி சன்ஃப்ளவர் ஆயில், இந்த மாதிரி வாசனை இல்லாத ஏதாவது ஒரு ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் நல்லெண்ணெய்லாம் சேர்த்துக்கக்கூடாது கேக் செய்யும்போது. இப்போ ஆயில் சேர்த்துட்டு மறுபடிக்கும் இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது 3தையும் அரைச்சிட்ட பிறகு இந்த அளவுக்கு தான் கன்சிஸ்டன்சி இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதில் ஒரு மாவு சலிக்கிற சல்லடை எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம கேக் செய்கிறதுக்காக கோதுமை மாவு தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு இந்த சல்லடையில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கோதுமை மாவு பிடிக்காதுன்னா நீங்கள் தாராளமாக மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக 2nd டம்ளர் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதில் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி குட்டியான ஒரு ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பூனுக்கு பார்த்திங்கன்னா இதோட அளவு 1 ஸ்பூன் தான் வரும். மெஷர்மெண்ட் கப் கூட வர இந்த மாதிரி லாஸ்ட்டாக இருக்கிற 2 ஸ்பூனை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அகெயின் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். குக்கிங் சோடா, பேக்கிங் சோடா, இதை எப்படி வேணாலும் சொல்லலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அண்ட் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இதான் இதோட அளவு. இந்த மெஷர்மெண்ட் கப் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு நீங்கள் அளந்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இது கூட பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். பால் பவுடர் சேர்த்து நம்ம கேக் செய்யும்போது அதோட டேஸ்ட்டு இன்னுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால தான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இதில் பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் சொல்லியிருக்கேன் இந்த அளவு எல்லாமே நீங்கள் எந்த டம்ளரால் கப்பால் அளந்துக்கிறீங்களோ அந்த கப்பை யூஸ் பண்ணி கடைசி வரைக்கும் நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட பால் பவுடர் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இப்போ சொல்லிகிட்ருக்க அளவு எல்லாமே பார்த்திங்கன்னா 2 டம்ளர் கோதுமை மாவுக்கு தான் அளவு சொல்லிகிட்ருக்கேன். 2 டம்ளருக்கு நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். நான் யூஸ் பண்ணுற இந்த மெஷர்மெண்ட் ஸ்பூன் பார்த்திங்கன்னா ரொம்பவே குட்டி குட்டியாக இருக்கும். அதனால் அதை யூஸ் பண்ணி செய்யும்போது 2 ஸ்பூன் சேர்த்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்பூனுக்கு 2 டம்ளர் கோதுமை மாவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அண்ட் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த மாவு எல்லாத்தையும் நம்ம கலந்தாச்சு. அது ரொம்பவே கெட்டியாக இருக்குது. அதனால் அது கூட கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த எசன்ஸ் ரொம்ப பிடிக்குமோ அந்த எசன்ஸ் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதனால் நம்ம கலந்து விட்டுக்கணும். நம்ம கோதுமை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போதும் இந்த மாதிரி எசன்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போதும் ரொம்ப நல்லா தோசை மாவை அடித்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது.
நம்ம நல்ல மெதுவாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும், கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வரும். நீங்கள் நல்லா போட்டு அடின்னு அடித்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கேக் ஹார்ட் ஆகிடும், உப்பி வராது. அதனால இந்த மாதிரி மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. கேக் பேட்டரை இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சோ இல்லாட்டி ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி திருப்பி போடுற மாதிரி கலந்து விட்டுக்கணும். மெதுவாக கலந்து விட்டுக்கணும் கண்டிப்பாக. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரை வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ அந்த குக்கர் வந்து லேசாக சூடான பிறகு அதில் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ சால்ட்டு சேர்த்துட்டு குக்கரில் அடிப்பாகத்தில் நல்லா சமமாக இருக்க மாதிரி இந்த சால்ட்டை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். அதில் இந்த மாதிரி ரவுண்டாக ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததாக கேக் ரெடி பண்ணுறதுக்காக கேக் ட்ரே எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி கேக் ட்ரே வந்து கடைகளில் கிடைக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் ஏதாவது ஒரு சில்வர் கப்பு அடிப்பாகம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி சில்வர் கிண்ணமோ இல்லை கப்போ நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதோட அடிப்பாகம் மட்டும் நல்லா ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ட்ரேயில் கொஞ்சமாக பட்டர் தடவி வச்சுருக்கேன். நல்லா எல்லா சைடும் ஈவனாக இருக்க மாதிரி தடவி வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துட்டு அதை நல்லா நம்ம இந்த ட்ரேயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இந்த மாவு ட்ரேயில் எல்லா சைடும் படுற மாதிரி நம்ம நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கணும். இப்போ எக்ஸஸாக இருக்க மாவு வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ கேக் ட்ரே ரெடி பண்ணியாச்சு. நான் வந்து இன்றைக்கி கேக்கு 2 கேக் வந்து பண்ண போகிறேன். அதனால 2 ட்ரே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ட்ரேயில் இந்த பேட்டரை மாற்றுறதுக்கு முன்னாடி அகெயின் ஒரு டைம் மறுபடிக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரேயில் இதை மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்மளோட கேக் பேட்டர் இருக்கணும். அப்போ தான் கேக் நல்லா ஃப்ளஃபியாக நல்லா சூப்பராக சாஃப்டாக கிடைக்கும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ கேக் பேட்டரை கேக் ட்ரேக்கு மாற்றிட்ட பிறகு இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் அதில் இருக்க ஏரெல்லாம் ரிலீஸ் ஆகி நல்லா ஃப்ளஃபியாக கேக் கிடைக்கும். அதனால தான் இப்போ இன்னொரு ட்ரேக்கும் நான் இந்த பேட்டரை மாற்றிக்கிறேன். இன்றைக்கி நான் 3 லேயர் கேக் செய்ய போகிறேன். அதனால் 3 கேக் ரெடி பண்ணுறதுக்காக தான் இந்த பேட்டரை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ட்ரேலையும் இந்த பேட்டரை மாற்றியாச்சு. மாற்றிட்டு மறுபடிக்கும் இதை நல்லா நம்ம டேப் பண்ணி விட்டுக்கலாம். நான் இப்போ சொல்லியிருக்க இந்த அளவுகள்லாம் நீங்கள் ஒரு டம்ளருக்கு அப்படியே கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக நீங்கள் ஒரு கேக் தான் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 2 குக்கர் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு பெரிய குக்கரில் அந்த பெரிய சைஸ் ட்ரேயை வந்து சென்டராக பார்த்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நம்ம கேக் பேட்டரை ட்ரேயில் சேர்த்த பிறகு குக்கரை வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் போல் இந்த ட்ரேயை நம்ம குக்கருக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஹீட் பண்ணி வச்சுட்டு ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும். ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கேக் ட்ரேயை நம்ம குக்கருக்குள்ளே சென்டராக பார்த்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம குக்கரோட மூடி போட்டு மூடி வச்சிடணும். விசிலெல்லாம் எதுவும் போடக்கூடாது. இப்போ பாருங்கள், இன்னொரு குக்கரு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் ரவுண்டாக இருக்க ஸ்டாண்டு என்கிட்ட கிடையாது. அதனால் ஒரு சின்ன கப்பை வந்து கவுத்தி போட்டு வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட ஸ்டாண்டு இல்லை ரவுண்டாக அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஃப்ளாட்டான அடிப்பாகம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி ஒரு கப்பை வந்து ஒரு கிண்ணத்தை கவுத்தி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து கேக் ட்ரேயை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கேக் ட்ரே வச்சுட்டு அந்த குக்கரையும் மூடிட்டேன். விசில் எதுவும் போடவே இல்லை. இந்த கேக் வந்து நல்லா வெந்து வர்றதுக்கு ஒரு 35லேருந்து 40 மினிட்ஸ் வந்து ஆகும். இப்போ பாருங்கள், ஒரு 35லேருந்து 40 மினிட்ஸ்க்கு அப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கேக் நல்லா ஃப்ளஃபியாக நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு நைஃப் வச்சு செக் பண்ணிக்கிறேன். நல்லா நைஃப்பில் ஒட்டாமல் வரும். அந்த மாதிரி வந்ததுன்னா கேக் நல்லா பேக் ஆகி வந்திருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், கொஞ்சம் கூட அந்த நைஃப்பில் ஒட்டவே இல்லை. இப்போ கேக் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த ட்ரேயை நம்ம குக்கர்லேருந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ அடுத்ததாக இன்னொரு கேக் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதையும் நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், அதுவுமே நல்லா ஃப்ளஃபியாக ரெடியாகி வந்திருக்கு. அதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். அப்போ கேக் வந்து நல்லா வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம இந்த கேக் ட்ரேயை குக்கர்லேருந்து எடுத்துடணும். நம்ம குக்கர்லேயே வச்சுட்டோம்னா இந்த சென்டரில் இருக்க பார்ட் பார்த்தீங்களா கேக்கில், அது வந்து அப்படியே உள்ளே வாங்கிக்கும். ஒரு மாதிரி அழுத்தமாக ஆகிடும். அதனால் நம்ம குக்கர்லேருந்து வெளியே இந்த கேக்கை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா ஆறின பிறகு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம 2 ட்ரேயில் ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த ட்ரே நல்லா ஆறணும். நல்லா ஆறின பிறகு சைட்லலாம் அழகாக இந்த மாதிரி நைஃப் வச்சு எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம ஆறுறதுக்கு முன்னாடியே இந்த கேக்கை வந்து மாற்றினோம்னா அது அப்படியே உடஞ்சி வந்துடும் சம்டைம்ஸு. அதனால் நல்லா ஆறின பிறகு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கணும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த கேக் ரொம்ப சாஃப்டாக கிடச்சிருக்குன்னு. நல்லா எக்கே இல்லாமல் தயிர் மட்டும் யூஸ் பண்ணி சூப்பராக நல்லா ஸ்பாஞ்சியான கேக் கிடச்சிருக்கு. இப்போ அடுத்ததாக இன்னொரு ட்ரேயில் இருக்க கேக்கும் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ 2 கேக்குமே நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக கிடச்சிருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, நம்ம குக்கர்லேயே அப்படியே வச்சிட்டோம்னா அந்த சென்டரில் இருக்க அந்த கேக் பார்த்திங்கன்னா லைட்டாக உள்ளே வாங்கிக்கும்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததால் இந்த செகண்ட் கேக் வந்து உடனே நான் குக்கர்லேருந்து வெளியே எடுக்கலை. அதனால் சும்மா லைட்டாக வந்து உள்ளே அமுந்திருக்க மாதிரி இருக்குது. நல்லா சூப்பராக நல்லா சாஃப்டான ஸ்பாஞ்சியான கேக்கு கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்டவ்வோட ஃப்ளேம் பொறுத்து இதோட பேக்கிங் டைம் வந்து வேரியேஷன் ஆகும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. 35லேருந்து 40 மினிட்ஸ் இல்லை 45 மினிட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் நைஃப் வச்சு செக் பண்ணி பார்க்குறீங்க, அந்த டைம் வந்து நைஃப்பில் ஒட்டிட்டு வருது, கத்தியில் அப்படியே ஒட்டிட்டு வருது கேக்குனா இன்னும் கூட நீங்கள் 5 to 10 மினிட்ஸ் அப்படியே ஸ்டவ்வில் வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் கழிச்சு எடுத்திங்கன்னா அது கரெக்டாக வந்துடும். இப்போ சும்மா ஒரு கேக் மட்டும் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு கேக்கு. என்னோடய குட்டி பையன் இதை சாப்பிட்ணுன்னு ரொம்பவே அடம் பண்ணிகிட்டு இருந்தார். அதனால் இந்த கேக்கை நான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன் வீடியோவில். இப்போ அடுத்ததாக 3 லேயர் கேக்காக இன்னொரு செட்டு கேக்கும் இதே சேம் மெத்தடில் ரெடி பண்ணி வச்சுட்டேன். என்னோடய குட்டி பையன் பர்த்டேக்காக தான் நான் இந்த கேக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சரியா 3 லேயர் கேக் ரெடி பண்ணலான்ட்டு. ஆனால் வீடியோ எடுக்கும் போதே அவருக்கு கேக் சாப்பிட்ணுன்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டார்னு அந்த கேக்கை கட் பண்ணிட்டேன். அதனால் இன்னொரு கேக் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது மோரோவர் 3 கேக் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது அந்த கேக்கோட டெக்கரேஷனுக்காக க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் 2 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சர்க்கரையை சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 200 கிராம் பட்டரை வந்து சேர்த்துக்கிறேன். மொத்தமாக இந்த க்ரீம் ரெடி பண்ணுறதுக்காக 400 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கிட்டேன் நான். இந்த பட்டர் வந்து நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கிறோம்னா நல்லா ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே எடுத்து வெளியே வச்சுருங்க. நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு இருக்கணும் இந்த பட்டரு. அப்போ தான் நமக்கு க்ரீம் ரெடி பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் ஆல்ரெடி இந்த பட்டரை ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியே வச்சுருந்தேன். அதனால் ஆல்ரெடி அது வந்து நல்லா மெல்ட் ஆகி தான் இருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும் நம்ம எடுத்துக்கிற பட்டரு க்ரீம் ரெடி பண்ணும்போது. இப்போ இந்த பட்டரை ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எலக்ட்ரிக் பீட்டரில் நல்லா ஹை மோடில் செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸு நம்ம இந்த பட்டரை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். எப்போவுமே க்ரீம் ரெடி பண்ணும்போது ஃபஸ்ட் நம்ம பட்டரை இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். பீட் பண்ணி எடுத்த பிறகு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி பீட் பண்ணிக்கணும். பாருங்கள்,
ஒரு அரை கப்பாக நான் இதில் இந்த அரைச்சி வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்து இப்போ பீட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஒயிட் கலரில் பவுடர் மாதிரி இருக்கிறது சர்க்கரை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையை சேர்த்து நான் இதை பீட் பண்ணிகிட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட இந்த க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 1/2 hour ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிவிட்டு அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் சர்க்கரை பவுடரை வந்து சேர்த்துக்கணும். சர்க்கரை கிடையாது, நல்லா அரைச்சி வச்சுருக்க சர்க்கரை பவுடர் தான் சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ரீம் நமக்கு கிடச்சிருக்குன்னு. நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க நம்ம 400 கிராம் பட்டர் சேர்க்கும் போது எந்த அளவுக்கு இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீம் நல்லா நிறையவே கிடச்சிருக்கு. இது இன்னும் கூட நல்லா ஃப்ளஃபியாக இந்த க்ரீம் வந்து நல்லா எழும்பி வரணும். அதனால் இன்னும் கூட ஒரு 5 மினிட்ஸ் போல் இதை நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த க்ரீமு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்கா என்னன்னு சொல்லி செக் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம. இப்போ பாருங்கள் நம்ம இந்த பீட்டரால் எடுத்து காமிக்கும்போது அந்த க்ரீம் வந்து கீழே விழவே இல்லை. இப்போ அடுத்ததாக நம்ம க்ரீம் ரெடி பண்ணியிருக்கிற இந்த பவுலையும் கவுத்தி காமிக்கிறோம் பாருங்கள். இந்த மாதிரி திருப்பி காமிச்சாலும் இந்த க்ரீம் வந்து கீழே விழக்கூடாது, அப்படியே விழுகாமல் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம க்ரீம் ரெடி பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். எவ்வளோ நம்ம திருப்பி காமிச்சாலும் பாருங்கள் அதோட க்ரீம் வந்து கீழே விழுகவே இல்லை. ஒரு ஸ்பூன் வச்சும் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் அந்த க்ரீம் வந்து கீழே விழல. இந்த அளவுக்கு நம்ம நல்லா கெட்டியாக அந்த க்ரீமை ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக்கை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன். 2 கேக் ரெடி பண்ணோம் இல்லையா, அது ஒன்று மேலே ஒரு கேக் வைக்கும்போது அதோட அடியில் இருந்த அந்த கேக்கெல்லாம் இந்த கேக்கில் ஒட்டிக்கிச்சு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இதை 3 லேயராக நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். கட் பண்ணி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் க்ரீமை இது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தமாக 3 கேக் ரெடி பண்ணியிருந்தேன். அந்த 3 கேக்கையுமே வந்து 3 லேயராக வந்து 3 லேயராக வந்து நான் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த 3 லேயர் கேக் ரெடி பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் தான் வந்து இந்த க்ரீமை வந்து இதில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நார்மலாக நான் கேக்கில் க்ரீம் இருந்தாலே அந்த க்ரீமெல்லாம் எடுத்துகிட்டு வெறுமனே கேக் மட்டும்தான் என்னோடய குட்டி பையனுக்கு நான் கொடுப்பேன். அதனால் நான் வந்து கொஞ்சமாக இதில் வந்து க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்காக தான் செய்கிறோம். அதனால் நான் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணி சும்மா ரொம்பவே சிம்பிளாக ஒரு டெக்கரேஷன் வந்து பண்ணிக்கிட்டேன். பட்டர் வச்சு தான் இந்த க்ரீமை நம்ம ரெடி பண்ணுறோம். அவ்வளோ பட்டரும் சாப்பிட்டாலும் அது வந்து அவ்வளோ ஹெல்தி கிடையாது இல்லைங்களா. நார்மலாக இந்த மாதிரி நான் பட்டர் வச்சு க்ரீமெல்லாம் மேக்ஸிமம் ரெடி பண்ண மாட்டேன். ரொம்ப ரேரில் தான் வந்து பட்டர் வச்சு க்ரீம் ரெடி பண்ணுவேன். இப்போ பாருங்கள் இதோட அவுட்புட் அவ்வளோதான். நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன், நான் கொஞ்சமாக தான் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீமை அப்ளை பண்ணிவிட்டு சிம்பிளாக ஒரு டெக்கரேஷன் வந்து பண்ணிக்கிட்டேன். மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நான் கேக்கு டெக்கரேஷன் பண்ணுறேன்னா பால்கோவா ரெடி பண்ணி அதை வந்து கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி அதை வச்சு தான் நான் டெக்கரேஷன் பண்ணுவேன். அதோட மெத்தட் உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த கேக் மேலே டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இந்த கோல்டன் கலர் பட்டர்ஃப்ளை அண்ட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இது எல்லாமே ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருந்தேன். அது எல்லாத்தையும் செட் பண்ணி ஒரு சிம்பிளான மெத்தடில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இதை சிம்பிளாக டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்னும் கூட நம்ம நிறைய க்ரீம் சேர்த்துருந்தோம்னா இந்த 3 லேயரோட கேக் வந்து ரொம்ப நல்லா ஹைட்டாக கிடச்சிருக்கும். ஆனால் நான் க்ரீம் வேண்டான்றதால தான் கொஞ்சமாக சேர்த்து இதை டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். என்னோடய குட்டி பையனுக்கு பட்டர்ஃப்ளைனா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் எப்போவுமே அவருக்குன்னு நான் கேக் ரெடி பண்ணும்போது அதில் ஏதாவது பட்டர்ஃப்ளை வச்சு ஒரு டிசைன் ரெடி பண்ணிக்குவேன். இவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிருச்சு இந்த கேக் டெக்கரேஷனு. நம்ம இன்னும் கூட நிறைய க்ரீம் யூஸ் பண்ணி இந்த கேக்கை செஞ்சுருந்தா இன்னுமே நல்லா ஹைட்டாக கிடச்சிருக்கும். அவ்வளோ பட்டர் சாப்பிட்றது அன்ஹெல்தின்றதால நான் கொஞ்சமாக க்ரீமை பயன்படுத்தி இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் சிம்பிளாக டெக்கரேஷனை முடிச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் இந்த மாதிரியே எக்லெஸ் கேக்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பால்கோவாவை வச்சு இந்த கேக்கை டெக்கரேஷன் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு கேக்கு பால்கோவா வச்சு எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.